தேர்தல் ஆணையத்துக்கே இப்போ ஒரு அறிவுறுத்தல். யார் அவர்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் தான். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். இந்திய அளவில் பீகார் மாநிலத்தில் 36 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க. இது காரணம் என்ன அப்படின்னா, அங்கேருந்து வேற ஒரு பகுதிக்கு போயிட்டு வேற ஒரு மாநிலத்துக்கு போய் செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இறந்த வாக்காளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறமா போலி வாக்காளர் அட்டையெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி கணக்கெல்லாம் எடுத்து கரெக்டான ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு முன்னெடுப்பு எலெக்ஷன் கமிஷனே எடுத்திருக்காங்க. ஸோ இதை கேட்குறாங்க, இது தமிழ்நாட்டிலேயே வரணும்னு நீங்கள் வலியுறுத்துவீங்களா அப்படின்ற மாதிரி பாஜகவை கேட்டப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக அதை நம்ம வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் ஆல்ரெடி இப்போ ஊருக்குள்ளே நிறைய பேர் இந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நார்த்துலேருந்து நிறைய பேர் இங்கே செட்டில் ஆகி ரேஷன் கார்டு வரைக்கும் வாங்கிட்டாங்கடா. நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற பவரை தாண்டி அவங்கக்கிட்ட இப்போ அந்த பவர் இருக்குடா, அவங்களுக்கு வேணும்னா பாஜகவே இங்கே தேர்ந்தெடுத்துருவாங்கடா தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்குல்ல. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணுன்ற லெவலுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்கிறாரோ நயினார் நாகேந்திரன் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இல்லை, கண்டிப்பாக வைக்கும். அது என்னென்னா, பீகாரில் நடந்து தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி தமிழகத்தில் ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் வெளிநாட்டில் உள்ளவங்க இங்கே இருக்கிறவங்க வெளியேற்றப்படணுங்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் இருந்துச்சு. அது மாதிரி இறந்தவர்களுடைய எண்ணிக்கை, தேவையில்லாத அடுத்த ஊரில் உள்ளவங்களுடைய வாக்குகள், அது நிச்சயமாக அகற்றப்பட வேண்டுங்கிறது எங்களுடைய. அதுக்கடுத்ததா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருக்காங்களே, இதை பற்றி கேட்டப்ப ஆமாம்மா இப்போ ஓரணியில் திமுக இருக்கிறாங்களே, திமுக, விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரு அணியில் இருக்கிறாங்க, நாங்கள் ஒரு அணியில் இருக்கோம், யார் கூட? பொதுமக்களோட அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அதாவது ஓரணியில் தமிழ்நாடுன்னு திமுக எடுத்திருக்க முன்னெடுப்பு பொதுமக்களை திமுக பக்கம் இழுக்கிறதுக்காக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் ராங். பொதுமக்கள் இஸ் ஆல்ரெடி இந்த பிஜேபி சைடா, தெரியாதா? சொல்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்பி சொல்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை, சொல்கிறார் கேளுங்க. அவங்க என்னென்னாக்கி அவங்க திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இதெல்லாம் ஓரணியில் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் தேசிய ஜனநாயகம் பொதுமக்களும் சேர்ந்து நாங்கள் ஓரணியில் நிற்கிறோம். இப்போ பொதுமக்கள் அவங்களோட இருக்காங்களா இல்லையான்னு தேர்தல் முடிந்த பிறகு தான் தெரியும். அப்புறம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் கூட ஒரு விளக்கத்தில் தெளிவாக சொல்லியிருந்தார், அதிமுக ஆட்சி அமைக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர். இதில் உங்களுக்கு என்ன குழப்பம்? நான் எடுக்கிறதாண்டா முடிவு தமிழ்நாட்டில் கூட்டணியை பொறுத்த வரைக்கும், கூட்டணி தலைமை அதிமுக அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பவராக பேசியிருந்தார். அப்போ கூட்டணி ஜெயிக்கும், ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருந்தாரா? அதை கேள்வியாக கேட்டாங்க. நீங்கள் என்னமோ கூட்டணி ஆட்சின்ற மாதிரி கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை நான் தான் முதல்வர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்ன கதை? எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்டால் நயினார் நாகேந்திரன் இந்த இடத்துலையும் இக்க வச்சு பேசியிருக்கார். கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்லிட்டார்ல, கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டாரா? அவ்வளோதான் விடு, இப்போ என்ன உனக்கு என்ன கன்ஃபியூஷன்? வரட்டும் வரையில் பார்த்துக்கு நீ அப்படின்ற மாதிரி நேக்காக இந்த கொஸ்டினை சைடுக்காக தள்ளி விட்டுருக்கார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். இதுக்கு பின்னாடி இருக்க உள்குத்த நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, யார் புரிஞ்சிக்கணுமோ அவங்க புரிஞ்சிக்கினாங்கன்னா புரிஞ்சிக்க பொழைச்சிக்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் சிக்னேச்சராக கூட இதை எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷனை கொஞ்சம் சீரியஸ் ஆக்குனா அதிமுக பாஜகவுக்கு நடுவில் ஒரு தெளிவான உறவு பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஊருக்குள்ளே அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த குழப்பம் ரொம்ப நாளாக இருக்குது, அது 2 பேருமா உட்காந்து பேசி சால்வ் பண்ணி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு மத்தியில் இப்போ நயினார் நாகேந்திரன் எவ்வளோ நேக்கான பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றத பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, கூட்டணி ஆட்சி அமைச்சா சொல்லல, எங்கள் கூட்டணி தான் ஆட்சி அமைக்க சொன்னாரு, அது போக நான் எடுக்கிறதா முடிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. எங்கள் கூட்டணி தான் ஆட்சி அமைக்குன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? அவ்வளோதான். எங்கள் கூட்டணி அவர் சொல்லியிருக்காரு, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டார்ல, அது நடக்கும். அதுக்கு அடுத்ததான் இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுக ஒரு பக்கம், இன்னொன்று தமிழ்நாடு காப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம். 2 பக்கமும் பிரச்சாரம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. 2 பக்கம், இந்த பக்கம் பொதுமக்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை இந்த பக்கம் பொதுமக்களுடைய கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கா, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை நயினார் நாகேந்திரனுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தேர்தல் நெருங்க ஆட்சி மாற்றத்தை சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு ஃபார்மேட் வச்சுருக்காரு. இதெல்லாம் பார்த்தா ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
என்னென்ன அப்படின்றத அவரே பட்டியல் போட்டு சொல்லுவார். அதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. அதுபோக அதிமுக போராட்டத்துலலாம் இப்போ கூட்டம் லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்களாம். இந்த கூட்டம்லாம் அதிகமாகுது அப்படின்னா ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். முருகர் மாநாடு நடத்தினோம், நாங்கள் யாரையும் வண்டி வச்செல்லாம் கூட்டிகிட்டு வரலப்பா. அவங்களா பக்தர்களாக ஆர்வம் காட்டி வந்து அதில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் போகும்போது போட்டு போல் சேர்லாம் எடுத்து வச்சுட்டு சுத்தம் படுத்திட்டு எல்லாத்தையும் நீட்டாக போனாங்க. உலகத்திலே அப்படி ஒரு மாநாடு நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அப்படி ஒரு பப்ளிக் டிசிப்ளின்னா அப்படி இருந்துச்சு. அப்போ எங்களை தேடி வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் வரணும்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் எங்களுக்கு வெற்றி நிச்சயம், எங்களுக்கான ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். உங்களுடன் ஸ்டாலின் முதல்வர் நிகழ்ச்சிக்கு கூடக்கூடிய கூட்டம், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நடத்தக்கூடிய மக்களை சந்திக்கும் கூட்டம், அதுக்கு சேரக்கூடிய கூட்டம் எப்படி பாக்குறீங்க? பொதுமக்கள் என்ன மாதிரியான எதிர்பார்ப்போட இந்த கூட்டத்துக்கு வராங்கன்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க சார்? அதாவது பொதுவாக ஒரு ஆட்சி மாற்றம் வருதுனாலே சில விஷயங்களை பார்த்தாலே தெரியும். சின்ன குழந்தைகள்லாம் வந்து பேச தேர்தல் ஆரம்பிச்சுன்னா சின்ன குழந்தைகள் நம்ம பின்னாலே ஓடி வருவாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வணிகர்கள் அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை பார்த்தாலே தெரியும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயம் காவல்துறை, போலீஸ் இருக்கு பாருங்கள், அவங்களுடைய நடவடிக்கையை பார்த்தாலே நமக்கு விஷயங்கள் தெரியும். இப்போ எல்லா விஷயங்களும் மாறுபட்டு இருக்கு. இப்போ காவல்துறை முந்தைய விட பார்த்தீங்கன்னா காவல்துறையிலையும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. காவல்துறை ஒவ்வொரு காவல்துறையின் மனதிலையும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மேட்டுப்பாளையத்தில் மதிப்புக்குரிய அண்ணன் EPS அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்க. அங்கேயே லட்சக்கணக்கான கூட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் நாளுக்கு நாள் இப்போ ரொம்ப கூட்டம் எல்லா இடத்துலையும் கூடிட்டு அது எதுக்குன்னா பொதுமக்களும் சேர்ந்து வர்றாங்க. அதை விட பார்த்திங்கன்னா மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. உலகத்திலே இந்த மாதிரி ஒரு மாநாடு, ஒரு ஒழுக்கமான ஒரு மாநாடு, குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ளது, எந்த விதமான காசும் கொடுக்கல, அவங்களுக்கு வேன் அமைப்பு கொடுக்கல, அவங்களாவே வந்தாங்க, கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. கூட்டத்தில் கலந்து முடித்த பிறகு எல்லா சேர்களையும் அவங்களே எடுத்து அடுக்கி வச்சுட்டு போன ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு எதுனா முருக பக்தருடைய மாநாடு. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி.